ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரிக்கெட் ஃப்ரீக். பிஜிடி சீரியஸ்க்கான ஸ்குவாட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பிசிசிஐ. நம்மளும் நம்ம வீடியோல எல்லாம் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ என்னன்னா November 22 வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்தில் ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட்ல யாரெல்லாம் பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க, எப்படி வந்து டீம் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இன்ஜுரி ஸ்கேர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம சதீஷை வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் சதீஷ். விஷ்ணு. இந்த பிஜிடி சீரிஸ் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களோட கருத்து? கண்டிப்பா இதுல ஜெயிச்சதான் நம்ம ஃபைனல்ஸ் போவோம். ஆனா ஜெயிச்சதுக்கு நம்ம ஃபைனல்ஸ் போயிட்டு அசிங்கமா எப்படி போய் ஃபைனல்ல போய் ஆப்போனன்ஸ்க்கு கப்ப கையில கொடுத்துட்டு வந்துருவீங்க. ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீம் ஏதாவது வந்தா வேணா நம்ம ஃபைனல்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல எதுக்கு நம்ம விளையாண்டு ஜெயிச்சு போயிட்டு வேற ஏதாவது நல்ல டீம் போய் ஃபைனல்ஸ் ஜெயிக்கட்டுமே, புதுசா யாராவது ஜெயிச்சுட்டு போட்டோம் என்ன இப்போ. ஓகே, அது இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம என்னன்னாலும் காம்படிஷன் பண்ணி தான் உள்ள வந்து ஆகணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். தேர்ட் டைம் வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பிஜிடி சீரிஸ் பார்த்தீங்கன்னா November 22 ஆரம்பிக்க போது நம்ம பிளேயிங் லெவன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீம்ல இன்ஜுரி ஸ்கேர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ரோஹித் சர்மா வந்து ஆல்ரெடி ப்ளே ப்ளே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து எல்போ இன்ஜுரி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கில்லுக்கு வந்து தம்பு இன்ஜுரி ரூல்ட் அவுட்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. மேபி கேஎல் ராகுல் வேணா விளையாடுற சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும்? அவங்க எக்ஸப்ட் அவங்க இல்ல அப்படிங்கும்போது என்ன பிளேயிங் லெவனா இருக்குங்கிறது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓப்பனர் கன்ஃபார்ம். ஓப்பனர் வந்து ஜெய்ஸ்வால் ஒருத்தர் மட்டும் இப்போதைக்கு ஆமா. கன்ஃபார்மா இருக்காரு. ரோஹித் சர்மா 90% வரமாட்டாருங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலுக்கு அந்த இன்ஜுரி ஸ்கேர் பெருசா இல்லைன்னா கேஎல் ராகுல் கண்டிப்பா ஓப்பன், ஜெய்ஸ்வால் கூட ஓப்பன் பண்ணுவாரு. ஓகே. ஒன் டவுன் பாத்தீங்கன்னா கில் இப்ப கன்ஃபார்மா இல்ல. ஸோ ஆமா. அந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ குரூஷியலா இருக்கு. ஏன்னா இப்போ அபிமன்யு ஈஸ்வரனை வந்து ஒன் டவுன் இறக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இல்ல கோலிய ஒன் டவுன் இறக்கிட்டு 2 டவுன்ல சர்ஃப்ராஸ், 3 டவுன்ல ரிஷப் பண்ட், 4 டவுன்ல துருவ் ஜுரேல இறக்குவாங்களா. ஏன்னா துருவ் ஜுரேல் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க வந்து அவர் அவாய்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா பேட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அவாய்ட் பண்ணாம அவரையும் பிளேயிங் லெவன்ல எப்படியாவது ஒன்று இன்க்ளூட் பண்றது நல்லது. பட் ஆனா டாப் ஆர்டர்ல அவர் இன்க்ளூட் பண்ண வேணாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆமா, கண்டிப்பா. துருஜுரல் வந்து மிடில் ஆர்டர் தான் ஆடுவாரு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ இன்ஜூரி ஸ்கேர்ஸ் எல்லாம் இப்படி வந்ததுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, டீம் மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா ஏக்கு ப்ளே பண்ண ருத்துராஜ் கெய்க்வாட், தேவ்தத் படிக்கல் எல்லாம் வந்து ஸ்டே பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அவங்களையும் மேபி ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இன்ஜுரிஸ் அதிகமா போயிட்டு இருந்ததுனால டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் இல்ல. சோ தேவ்தத் படிக்கலையும் ருத்துராஜையும் உள்ள கொண்டு வரக்கு ட்ரை பண்றாங்க. மேபி அவங்க வந்தா மேபி அந்த இதுலயும் மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் டேரக்டா அவங்களுக்கு பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்குமா டவுட். ஏன்னா இப்போ அபிமன்யு ஈஸ்வரன் ஸ்குவாட்ல இருக்கவருக்கே பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான் இருக்கு. ஸோ தேவ்தத் படிக்கல், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தாலும் அவங்க வந்து பிளேயிங் லெவன்ல விளையாடுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். மேபி நான் சொன்ன மாதிரி ஜுரேல் வித் கரண்ட் ஃபார்ம் பொறுத்து ஜுரேல் வச்சு போறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா. ஒன் டவுன் வந்து யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? மேபி விராட் கோலி வரக்கு வாய்ப்பு இருக்கா? சோ கேஎல் ராகுல் இல்ல, சாரி, கில் இல்ல அப்படிங்கும்போது விராட் கோலி வந்து ஒன் டவுன் வருவாரு அப்படிங்கிற சொல்லலாமா? இப்ப கேஎல் ராகுல் வந்து ஓபன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கேஎல் ராகுல் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாரு அப்படின்னா அங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒன் டவுன் கொண்டு வரக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல சப்போஸ் நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி கோலியை ஒன் டவுன் ப்ரமோட் பண்ணிட்டு 2 டவுன்ல சர்ஃப்ராஸ், 3 டவுன்ல பண்ட், 4 டவுன்ல ஜுரேல் இப்படி வந்து பிளேயிங் லெவன் மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர் கோலி வந்து ஒன் டவுன்ல ஆடினாலும் ஆடுவார், இல்லைன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒன் டவுன்ல ஆடவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா அவர் வந்து இப்போ இந்தியா ஏக்கும் நல்லா பண்ணல. இப்போ மேட்ச் சிமுலேஷன் வந்து மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. இந்தியா விசஸ் இந்தியா ஏ டீமுக்கு வந்து மேட்ச் சிமுலேஷன் மோட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அவரு நிரூபிக்கவே இல்லை. அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கறத அவரால் காட்டுறதுக்கு தவறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ்ல கிரிக்பஸ்லயே போட்டிருந்தாங்க. அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ அவரை வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கேஎல் ராகுலே வந்து ஓப்பனிங் கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி தான் பேசுறாங்க சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம். சோ அவர் இருப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, அபிமன்யு ஈஸ்வரன். சோ மேபி கோலி தான் ஒன் டவுன் நீங்க வரக்கு அப்படி நிறைய பார்த்தா சான்சஸ் இருக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலுமே அந்த வார்ம் அப் மேட்ச்ல ஒண்ணுமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணலையே. அங்க முன்னாடி நடந்த ஆமா. மேட்ச்ல அந்த நான் பார்த்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட ஒரு போல்டான அந்த டிஸ்மிஷல் தான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஆமா. எதுக்கு அந்த பால அப்படி ஆடுவே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஷாட் ஆடினாரு. அப்ப கேஎல் ராகுலோட ஃபார்மும் பெரிய கொஸ்டின்ல தான் இருக்கு. நீங்க கரண்ட் ஃபார்ம் கரண்ட் இதுன்னு கேட்டா கேஎல் ராகுலுக்குமே அந்த எலிஜிபிலிட்டி கிடையாது, ஓபன் கிடையாதுதான். பண்றதுக்கான பட் ஆனா அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் கேஎல் பிளேயர்னு ராகுல் கிடையாது. சொல்லலாம்.
ஆனா பட் அபிமன்யு ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டெபுட்ல தான் ஆட போறாரு. ஸோ அதனால அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லோ இன் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கும்போது ஒருத்தரை கொண்டு வந்து ஆஸ்திரேலியா எதிராக விடும்போது அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப்புக்கு எதிராக விடும்போது ரொம்பவே ரிஸ்க்னே சொல்லலாம். ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ரொம்பவே டவுட் தான். இப்போ நீங்க அந்த மேட்ச் சிமுலேஷன் இதுல பாத்தீங்கன்னா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் சரியா பண்ணல அப்படின்னீங்க. இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ கொடுத்திருந்தாங்க, அவரு சரியா ஆடலன்னு தான் போட்டிருந்தாங்க. விராட் கோலி 17 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு, ரிஷப் பண்ட் 19 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு, அப்புறம் ஜெய்ஸ்வால் வந்து 15 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. சொல்லப்போனா யாருமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்ல அந்த மேட்ச் சிமுலேஷன்ல ஆடும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது சரியாவே ஆடல. அடுத்த இன்னொரு ரவுண்ட் வரும்போது தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 hour வரைக்கும் பேட்டிங் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லாருமே அவுட் ஆன விதம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்லிப் கேச்சஸ் தான். ஆஸ்திரேலியால மேக்ஸிமம் அவுட் ஆறது எல்லாமே ஸ்லிப் கேச்சஸ், கீப்பர் கேச்சஸ் தான் அவுட் ஆகும். அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி நவ்தீப் சைனி பவுலிங், அப்புறம் முகேஷ் குமார் பவுலிங், நம்ம இந்தியன் பவுலர்ஸோட பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் போட்டதுக்கே எல்லாருமே ஸ்லிப் கார்டன்ல தான் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு ஆஹ் என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்தியன் டீம் இருக்கிற இதுல. சரி, ஓகே. இப்போ நம்பர் 2 டவுன் வந்து யார் ஆடக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும், கேஎல் ராகுல் வந்து விளையாடுவார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம போவோம். ஸோ ஓப்பனிங் ஓகே. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் சொல்லிட்டோம். ஒன் ஓகே, டவுன் கோலி இப்போ ஒன் சொல்லியிருந்தோம். டவுன் வந்து நம்ம கோலி சொல்லிட்டோம். ஆமா. டூ டவுன் வந்து எதர் சர்ஃப்ராஸ் இல்ல துருவ் ஜுரேலியே டூ டவுன் பண்ண வைக்கலாம். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஓகே. வந்து பண்ண வைக்கலாம். மேபி எனக்கு வந்து டெபியூ புதுசா ஆடுறதுனால சர்ஃப்ராஸ் கானே டூ டவுன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே. சர்ஃபராஸ் கான் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்ப நம்பர் 5ல வந்து ரிஷப் பண்ட் வரலாம். ரிஷப் பண்ட் வந்து எப்பவும் லெஃப்ட் போல ஹேண்டர் ரிஷப் வந்தா பண்ட். கரெக்டா இருக்கும். ஆமா, ரிஷப் பண்ட் கரெக்டா. வந்து 5ல வருவாரு. அப்படி பார்க்கும்போது துருஜுரில் நம்பர் 6ல இறக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு துருஜுரில். சோ யா. அப்போ நம்பர் 6 வந்து ரைட் ஹேண்டர் துருஜுரில் வந்துட்டு அப்ப நம்பர் 7 வந்து மேபி நீங்க ஸ்பின்னர் வந்து ஜடேஜாவோட போவீங்களா, யாரோட போவீங்க? இன்கேஸ் ஜடேஜா இருந்தா ஜடேஜா வருவாரு நம்பர் 7ல. இப்போ நீங்க யாரை கொண்டு வருவீங்க ஸ்பின்னர், ஆல்ரவுண்ட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ல? அந்த கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சீம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ஸோ வந்து பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு பர்ச்சேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எதர் ஜடேஜா ஜடேஜா போலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதர் ஜடேஜா கூட போகும்போது நமக்கு நிதிஷ் ரெட்டி வந்து இப்போ இந்த சிமுலேஷன் மேட்ச்லயுமே வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆமா. ஃபோர்த் சீமரோட ஹெல்ப் அங்க இருக்கும். ஸோ ஆமா. ஜடேஜாவும் நிதிஷ் ரெட்டியும் வச்சு போறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி அப்போ ஒண்ணா ஜடேஜா மேல வர மாரி இருக்கும், இல்ல நிதிஷ் ரெட்டி மேல வர மாரி இருக்கும். ஸோ நம்பர் 6 அண்ட் 7ல அந்த மாரி பார்க்கும்போது நிதிஷ் ரெட்டியும் ஜடேஜாவும் ஆடுனா பேட்டிங்கும் நம்மளுக்கு ஆன மாரி இருக்கும். ஒரு 2 பவுலர்ஸ் கிடைச்ச மாரி இருக்கும். ஒரு சீமிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் கிடைச்ச மாரி இருந்திருக்கும். அப்போ பேட்டிங் லைனப் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆற மாரி இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அப்ப நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ மீதி இருக்க 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரோட போவீங்க? வித் எக்ஸ்பீரியன்ஸ் அன்கொஸ்டனபிள் ஜஸ்பிரீத் பும்ரா. மேபி இப்போ நம்ம எடுத்த ஸ்குவாட் படி ரோஹித் சர்மா விளையாட மாட்டான்னு சொல்லியிருக்கோம். ஸோ பும்ரா தான் கேப்டனா இருப்பார். ஸோ ஆமா. பும்ரா கண்டிப்பா விளையாடுவார். செகண்ட் சீமரா வந்து சிராஜ், ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் சிராஜுக்கு தான் போவாங்க. ஸோ ஓகே. சிராஜ் வந்து செகண்ட் ஃபாஸ்ட் பவுலரா இருப்பார் அப்படின்னு நம்புறேன். நம்பர் 3 வந்து எனக்கு அது கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா எனக்கு ஆகாஷ் தீப்போட நீங்க போனீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு நீங்க நியூ பால் தருவீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. நியூ பால் தராம நீங்க ஆகாஷ் தீப் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இல்லை நாங்க நியூ பால் தர மாட்டோம்னா நீங்க ஆகாஷ் தீப் போலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இவர் ஹர்ஷித் ராணா அவர் எந்த அளவுக்கு பவுலிங் போடுவார்னு தெரியல. மேபி கம்பீர் அண்ணா வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டியோட நான் இறங்குறேன்னு சொல்லி ஹர்ஷித் ராணாவை இறக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, நீங்க ஹர்ஷித் ராணா பத்தி சொன்னீங்க. ஹர்ஷித் ராணா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹிட் தி டெக் பவுலர் தான். நல்லா ஒரு பேஸ் போடுறாரு. ஆனா அவர் ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்குவாட்லயுமே அவர் இருந்தாரு. இது வரைக்கும் இந்தியா 2020 ஸ்குவாட்ல இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா அவரு ஸ்குவாட்ல கம்பீர் வந்ததுல இருந்து ஹர்ஷித் ராணா வந்து எல்லா ஸ்குவாட்லயுமே இருந்துட்டு இருந்தாரு லாஸ்டாவே பாத்தீங்கன்னா. ஆனா அவருக்கு வந்து டெபியூட் கொடுக்கவே இல்லை. மேபி அவர் ஒளிச்சு வச்சு கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா என்னோட சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போக நான் பிரசித் கிருஷ்ணாக்கு போவேன். ஆகாஷ் தீப் மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நியூ பால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் போடுற மாதிரி ஒரு ஹைட்டான டால் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. ஸோ மேபி அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் ஸ்டிமுலேஷன் மேட்ச் ஆகட்டும், இந்தியா ஏக் ஆகட்டும், அவர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அவர் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ பிரசித் கிருஷ்ணாக்கு போனா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி பிரசித் கிருஷ்ணா தான் வந்து நல்ல ஆப்ஷன். பட் எனக்கு என்னன்னா இவங்க இந்த சீரியஸ் முன்னாடி இருந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்க வந்து ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டியை இறக்க போறோம்னு சொல்லிட்டு. பிரசித் கிருஷ்ணா வந்து ஆல்ரெடி நோன் ஃபேக்டர் தான். ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் நிறைய பேர் ஐபிஎல் எல்லா பக்கம் பார்த்துருப்பாங்க.
நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஹர்ஷித் ராணாவை இறக்குவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். இன்னொரு ரெண்டாவது வந்து நீங்க சொன்னீங்க ஹர்ஷித் ராணாவை ஒளிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு அது ஒளிச்சு வச்ச மாதிரி தெரியல. ஐபிஎல்ல வந்து அவர் ஹர்ஷித் ராணாவை வந்து கேகேஆர். கேகேஆர் ரிட்டென்ஷன் அன்கேப்டு பிளேயரை ரிட்டென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக பர்பஸ்ஃபுல்லா அவரை வந்து விளையாட வைக்காம இருந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஓகே. எந்தெந்த பிளேயருக்கும் புதுசா கொண்டு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஹர்ஷித் ராணாக்கு ஏன் T20ல வாய்ப்பு கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அந்த இடத்துல வந்தது. மேபி இது ஆமா. ஒரு தேடி பேசிட்டு இருக்காங்க. மேபி அதுவா கூட இருக்கலாம். மேபி இவங்க சொன்ன மாதிரி இந்த அன்னோன் கமாடிட்டிக்கு மேபி ஹர்ஷித் ராணாக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட பிரச்சனை. இது பிரசித் கிருஷ்ணா வில் பி மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஹர்ஷித் ராணா வந்து மை செகண்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், நெக்ஸ்ட் வந்து கேஎல் ராகுல், விராட் கோலி, சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் ஒன்னா ஜடேஜா, ஜுரேல். நிதிஷ் ரெட்டி. நிதிஷ் ரெட்டி ரெண்டு ஆல்ரவுண்டர் ஆனாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து முகமது சிராஜ், பும்ரா. நெக்ஸ்ட் வந்து பிரசித் கிருஷ்ணா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பேட்டிங் லைனப்பும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். பவுலிங் லைனப்பும் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸோட நம்ம போகும்போது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஸ்குவாடோட போகும்போது நம்மளுக்கு பெர்த் டெஸ்ட்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இப்போ ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியும். ஆல்ரெடி அவங்க டெஸ்ட்னாலே எப்பவும் ஒரு சேம் பிளேயிங் லெவலில் தான் போவாங்க. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெசல்வுட், ஸ்டார்க்கு, கம்மின்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. நேத்தன் லைன் அவங்க 4 பேருக்கு வந்து கண்டிப்பா ஆடியே தீருவாங்க. எந்த டெஸ்டா இருந்தாலும் அவங்க ஆடியே தீருவாங்க. மேபி யாருக்கும் இன்ஜுரி கன்சர்ன் ஏதாவது இருந்தா மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேட்டிங்ல இருந்து வருவோம். பேட்டிங்ல இருந்து சொல்லுங்க உங்களோட பிளேயிங் லெவன் ஆஸ்திரேலியாக்கு எப்படி இருக்கும்? ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவன் பெருசா ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. இப்போ உஸ்மான் கவாஜா தான் உங்களோட நம்பர் ஒன் இப்போ ஓப்பனர். இப்போ டேவிட் வார்னர் போயிட்டாரு. டேவிட் வார்னர் போனதுனால அவருக்கு பதிலாக ஒரு புது பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பேரு நேத்தன் மெக்ஸ்வினி. ஆமா, அவர் வந்து ஹையா ரேட் பண்றாங்க. ரிக்கி பாண்டிங் பாத்தீங்கன்னா அவர் தான் ஹையா ரேட் பண்ணி அவர் தான் ஓப்பனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதுல ஆர்டிகல்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் அந்த அளவுக்கு அவர் ரேட் பண்றாங்க. அவர் இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏலயும் அவர் தான் ஓப்பனிங் பண்ணியிருந்தாரு. சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஓப்பனிங்ல இருப்பாரு. அப்புறம் வழக்கம் போல 1 டவுன் வந்து ஸ்டீவன் ஸ்மித் இருப்பாரு. ஆமா. 2 டவுன்ல மார்னஸ் லேபஸ்டியன் இருப்பாரு. 3 டவுன்ல டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா விளையாடுவாரு. 4 டவுன்ல எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஸ், உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டரா வந்து மிச்சல் மார்ஸ் வந்து கண்டிப்பா விளையாடுவாரு. ஏன்னா கேமரான் கிரீன் இல்ல அந்த வாய்டை ஃபில் பண்றதுக்கு மிச்சல் மார்ஸை வச்சு ஒரு ஆடுவார். ஃபோர்த் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா வந்து மிச்சல் மார்ஸ் இறக்குவாங்க. அப்புறம் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. ஸோ ஆல்வேஸ் ஆஸ்திரேலியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் கூட தான் போவாங்க மோஸ்ட்லி. ஸோ அலெக்ஸ் கேரி தான் கண்டிப்பா விக்கெட் கீப்பிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஜாஷ் இங்கிலீஷ்க்கு வந்து அவருக்கு இன்ஜுரி கவருக்காக மட்டும்தான் இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு மேபி. நினைக்கிறேன். ஸோ அலெக்ஸ் கேரி அவங்களோட விக்கெட் கீப்பரா இருப்பாரு. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச நீங்க அந்த சொன்னீங்களே முதல்ல சொன்ன அதே 4 ஆமா. பேர் தான். நேத்தன் லயன், மிச்சல் ஸ்டார்க், பேட் ஆமா. கம்மின்ஸ், ஹேசல்வுட். ஆமா, அவங்க அவங்க கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ சோ இப்போ வந்து சில வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட பேஜஸ்லயே என்னமோ பண்ணிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அவங்க ஜெயிச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. லாஸ்ட் நடந்த 4 டிராஃபிலையுமே அவங்க தோத்துருக்காங்க. சோ 2 டைம் நம்ம ஆஸ்திரேலியாலே போய் ஆஸ்திரேலியா நம்ம செஞ்சிருக்கோம். இந்தியாவுக்கு வரும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அவங்களை செஞ்சிருவோம். அது வேற விஷயம். பட் ஆனா இப்போ வந்து அவங்க ஒரு வெறியோடு இருக்காங்கன்னே அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே அவங்க போடுற வீடியோஸ் ஆகட்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வாங்க வச்சு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட வெயிட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் இப்போ இந்தியன் டீம் இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் கான்பிடன்ஸ்ல வேற இருக்கும். இப்போ பிளேயிங் லெவன் யார் இருக்க போறா அப்படின்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கோம். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஆஸ்திரேலியா வந்து நசுக்காம இருந்தாங்கன்னா சரி. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஒரு பக்கம் வந்து அவங்க அப்படியும் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எப்படி போனாங்கன்னா இந்தியா டீம் வந்து கொஞ்சம் டவுனா இருக்காங்க. அதனால நாங்க வந்து அவங்களை ஈஸியா எடுத்துக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஆறுதலாவும் பேசுறாங்க. இது வந்து என்ன சொல்லலாம், அந்த குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி வர்றதும்பாங்கல்ல, அந்த ஆமா. மாதிரியும் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா தூண்டி விட்டு நம்மளை அடிக்க போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு இன்னும் அந்த பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்னாவே இன்னும் போன வாட்டி அட்லைட்ல 36 ஆல் அவுட் ஆனதுல கண்ணுக்குள்ளேயே நிக்குது. வருது. அப்ப நல்லா ஃபார்ம்ல இருந்த பேட்டிங்க்கே இந்த லட்சணம்னா இப்ப வந்து நீங்க இருக்கிற ஃபார்ம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா. மறுபடியும் ஒரு பிங்க் பால் டெஸ்ட் அதே அட்லைட் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. சோ நம்ம அடுத்த இந்த சீரீஸ்ல பார்ப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா வந்து நம்மளை நசுக்காம இருந்தாங்கன்னா சரி. நம்மளோட நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் எல்லாமே கொடுத்து நம்ம ப்ளே பண்ணோம்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இஃப் லைக் அவர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தா இந்த கமெண்ட்ஸ்ல பிங் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா ரீட் அவுட் பண்றோம். தேங்க்யூ. பை. தேங்க்யூ. This video is sponsored by GenReviews.online.